வணக்கம் தோழமைகளே, நான் உங்கள் அரசி. இன்னைக்கு கோவில்பட்டி ஸ்பெஷல், தூத்துக்குடி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிற சீரணி எப்படி செய்கிறது, அதுவும் நம்ம இட்லி மாவில் இருந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி இட்லி மாவில் செஞ்சாலுமே ரொம்ப மொறு மொறுனும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் அரைச்ச இட்லி மாவு, ரொம்ப கெட்டியாக அரைச்சிருக்க இட்லி மாவு, அதாவது 4 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து விதமாக அரைச்சிருக்கேன். இதில் வெந்தயமுமே நான் போட்டிருக்கேன். இதை நல்லா இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் இட்லி சுடுறதுக்கு ரெடி பண்ணும்போது கூட மாவு எடுத்து வச்சுக்கலாம், உப்பு மட்டும் போடக்கூடாது. அப்புறம் இந்த ஸ்வீட்டுக்கு வெள்ளைப்பாகு தேவை. அதனால் 1/4 கிலோ அளவுக்கு நான் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், மண்டை வெல்லம். இதை தட்டி எடுத்துக்கலாம். இதை ஒரு பாத்திரத்தில் இதை போட்டு அளவாக தண்ணி இந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். அதை விடவுமே கம்மியாக ஊற்றினாலுமே போதும். நம்மளுக்கு ஜீரா பதத்துக்கெல்லாம் இது தேவையில்லை. நார்மலாக ஒரு கெட்டித்தன்மை வந்தாலே போதும். அளவாக தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ரொம்பவுமே குட்டி சொம்பில் ஒரு சொம்பு ஊற்றுறேன். ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு அப்படின்னு சொல்லி கணக்கு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். வெல்லம் மூழ்கிற அளவுக்கு இருக்கு பாருங்கள். இதை நம்ம கம்பி பதம்லாம் காய்ச்ச போகிறதில்ல. அச்சு வெல்லம், அதாவது பனங்கருப்பட்டின்னு சொல்லுவாங்கள்ல, சுக்கு மிளகு கருப்பட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு பீஸ் போடுறேன். இது சளி ப்ராப்ளம் எல்லாம் வெல்லம் போடுறதுனால வரும்னு சொல்லுவாங்க. அது வராமல் இருக்கிறதுக்கோசரம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம், வேணான்னா விட்டுறலாம். அது கூடவே ஒரு ஏலக்காயும் ஒன்று போட்டுக்கிறேன். நான் கூட போட்டிருக்கேன், நீங்களும் ஒன்று போட்டுக்கோங்க. இது நல்லா கரைஞ்சி கொதிச்சு வர்ற அளவுக்கு விட்டுருங்க. இந்த டைமில் மாவு எப்படி அதில் பிழியறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர், ஏதோ ஒரு கவர் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒயிட் கிளாத்தில் ஜிலேபிக்கு மாவு புளிவோம்ல, அந்த மாதிரி கீழே ஒரு ஹோல் போட்டு, அப்படி இல்லைன்னா அதுக்கு தனியாக இது கூட விற்கிது பாத்திரம் கூட, அந்த மாதிரி அச்சு பாத்திரம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நான் சேமியா கவர் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி காய வச்சுட்டு, தண்ணி அதில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதில் மாவை உள்ளே ஊற்றிக்கோங்க. நல்லா மாவை உள்ளே ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக சுருட்டி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. உங்களால் நல்லா கையில் பிடிக்க முடியும் அப்படின்னா கூட நீங்கள் சுற்றி பிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா மாவு வெளியில் வரும். நான் மாவு வெளியில் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். இதை நம்ம ஹாட் ஜிலேபின்னு கூட சொல்லலாம். இது ஜிலேபி மாதிரியே தான். என்ன ஜிலேபிக்கு நம்ம உளுந்து மட்டும் போடுவோம், இல்லை அரிசியும் சேர்ந்து போடுறோம். அதே மாதிரி ஜிலேபி நம்ம சர்க்கரை பாவில் போட்டு எடுப்போம். ஆனால் இது வெள்ளைப்பாகில் போட்டு எடுக்கிறோம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இந்த மாதிரி போட்டு நல்லா கிரன் போட்டிங்க அப்படின்னா, இந்த லாஸ்ட் எண்டில் கட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாவு உள்ள ஊற்றுறதுக்கு ஓகேவாக இருக்கும். இப்போ வெள்ளத்தை பாக பார்த்துடலாம். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். நல்லா கொதித்து ஃபுல்லாக கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வடிகட்டி மறுபடியும் ஊற்றி வச்சிட்டேன். நீங்களும் அதே மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போது அதே மாதிரி அந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் நான் அந்த கட் பண்ணி ஜிலேபி மாதிரி உள்ளே புழிஞ்சு விடுறேன். இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுட்டிங்கன்னா நல்லா கொதிக்கும். அந்த பபிள்ஸ் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது லைட்டாக அடங்கினோன்னையும் திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி பபிள்ஸ் அடங்கணுன்னையும் அதுக்கப்புறம் அதை திருப்பி போட்டுடலாம். நீங்கள் உங்களுக்கு ஒயிட் கலரில் வேணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே எடுத்துடலாம், நல்லா ஸ்கிரிப்ஸி ஆயிரும். ஆனால் நான் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் விடுறேன். அதுக்கப்புறம் அதை எடுத்து வெள்ளைப்பாகில் போட்டு ஒரு செகண்ட் விட்டு திருப்பி போடுங்க. இல்லைன்னா அது மேலே வெள்ளைப்பாகு தெரிக்கிற மாதிரி இது பண்ணுங்கள். அவ்வளோதான், சீரணி ரெடி.
இதை வந்து ஹாட் ஜிலேபின்னு சொல்லலாம், சீரணின்னு சொல்லலாம். அதே மாதிரி அடுத்து நெக்ஸ்ட்டு போட்டுக்கோங்க. வெள்ளைப்பாகு மட்டும் சூடு கம்மியாயிருச்சு அப்படின்னா கொஞ்சமாக சூடு பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக போடுறவங்க டிசைனாக ஒரே சேஃபில் போடுவாங்க. நான் வந்து எப்போவாச்சும் ஒரு நாளைக்கு செய்கிறேன் ஓகே அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். உங்களுக்கு குட்டி குட்டியாக வேணாலும் போட்டுக்கலாம். கடைகளெல்லாம் வந்து சும்மா ஹோல் ஷேப்பில் ஃபுல்லாக வர மாதிரி வச்சுருப்பாங்க. நான் லாஸ்ட்டில் ஃபோட்டோஸ் போடுறேன், அந்த ஃபோட்டோவும் பாருங்கள் கடையில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோதான் ப்ராசஸிங்க. இப்படி பண்ணால் சீரணி ரெடி. இந்த ஸ்வீட் ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள். வெள்ளைப்பாகு மட்டும் சூடு கம்மியாயிருச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. இது ரொம்பவுமே ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கும்போது அதை வந்து உப்பு போடாமல் எடுத்து வச்சுட்டு புளிக்கவும் வைக்கக்கூடாது. அரைச்ச உடனேயுமே வந்து நம்ம செஞ்சிடலாம். இல்லை நார்மலாக வீட்டில் செய்கிறீங்க அப்படின்னா பச்சரிசி மாவு இருந்துச்சு அப்படின்னா அது கூட கொஞ்சம் உளுந்து மாவு மட்டும் சேர்த்துட்டு நீங்கள் தண்ணியில் கூட கலந்து கூட இதை வந்து செய்யலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தாடி இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இதை நீங்கள் வெள்ளை சர்க்கரையில், கருப்பட்டியில் இதில் எல்லாமே ட்ரை பண்ணலாம். இது வந்து கருப்பட்டி மிட்டாயின்னு சொல்லுவாங்க, சீரணின்னு சொல்லுவாங்க, ஹாட் ஜிலேபின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி டேஸ்ட் பிடிக்குதோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு அழகாக இருக்குதோ அதே அளவுக்கு டேஸ்டியாகவும் மொறுமொறுன்னும் இருக்கும். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மொறு அப்படின்னு சொல்லி நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள்.